நம்ம வந்து மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும், மிகப்பெரிய சாதனையாளரா மாறணும் அப்படின்னா என்னங்க பண்ணும்? அப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல திறமை இருக்கு, நமக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம அதுல பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும், ஒரு செலிபிரிட்டியா மாற முடியும். ஆனா இப்போ எனக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு எனக்கே தெரியலையே, நான் என்ன பண்றது? அதே மாதிரி நான் வந்து மிகப்பெரிய வெற்றிகள்லாம் அடையணும்னு ஆசைப்படல. ஒரு ஆவரேஜான வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களை விட ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன். அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை அடைய முடியும். இப்ப நான் சொல்ல போற இந்த அஞ்சு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பா சராசரி வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களை விட ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு பெருசா திறமை எல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்ல. ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இப்ப நான் சொல்ல போற இந்த 5 ஸ்கில்ஸ் மட்டும் நீங்க லைஃப்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களாலையும் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். எண்ணுவதெல்லாம் எவு. நான் உங்கள் JR. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பீயிங் ஆன் டைம். அதாவது நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சரியான நேரத்துக்கு அந்த இடத்துல இருக்கணும். நீங்க 8:30 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஷார்ப்பா 8:30க்கு நீங்க அந்த இடத்துல இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் லேட்டா போனா என்ன, 8:35க்கு போனா என்ன, ஒரு 10 நிமிஷம் லேட்டா 8:40க்கு போனா என்ன அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அடுத்த கட்டத்துக்கு முன்னேறவே முடியாது. இப்படி ஒவ்வொரு முறையுமே நீங்க போக வேண்டிய இடத்துக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ லேட்டா போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சராசரி வாழ்க்கையை தான் உங்களால வாழ முடியும். 8:30 மணினா 8:30 மணிக்கு நீங்க அந்த இடத்துல இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தர் இருக்காரு. அவரு நம்ம கால் பண்ணும்போது எப்போதும் பிஸியா தான் இருப்பாரு. அவர் என்ன விஷயம் அப்படி கேட்டு நான் திரும்ப உங்களுக்கு வந்து 11:20 கூப்பிடுறேன், இல்ல திரும்ப உங்களுக்கு 11:40 கூப்பிடுறேன் அப்படி ஒரு டைம் சொல்லுவாரு. அவர் என்ன டைம் சொன்னாரோ சரியா அந்த டைத்துக்கு கால் பண்ணுவார். 11:20னா 11:20, 11:40னா 11:40க்கு அவர்கிட்ட இருந்து துல்லியமா கால் வரும். அவ்வளவு துல்லியமா அவர் டைம் ஃபாலோ பண்ணுவார். அதனாலதான் இன்னைக்கு வந்து அவர் மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு. நம்ம வந்து கரெக்டான டைம்ல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் தான். ஆனா நிறைய பேர் இந்த டைமை கரெக்டா ஃபாலோ பண்றதே இல்ல. அதனாலதான் அவங்க சராசரி வாழ்க்கைக்கும் கம்மியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எப்போதுமே நீங்க வந்துட்டு இந்த டைமை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. காலையில நான் 5:40க்கு எந்திரிப்பேன் அப்படின்னா அது சரியா 5:40க்கு நீங்க எந்திரிச்சிடணும். நான் 1:30 மணிக்கு சாப்பிடுவேன் அப்படின்னா கரெக்டா 1:30க்கு சாப்பிட ஆரம்பிங்க. நீங்க மத்தவங்க எல்லாம் இதே மாதிரி நேரத்தை சரியா ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆனா அது நம்ம பிரச்சனை கிடையாது. நாம நம்மளோட நேரத்தை எப்போதுமே சரியா கடைபிடிக்கணும். சொன்ன நேரத்துக்கு வரணும், சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கணும். இந்த மாதிரி கொஞ்ச நாள் இருந்து பாருங்க, அதுவே உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா டூயிங் லிட்டில் எக்ஸ்ட்ரா. அதாவது உங்களால வழக்கமா என்ன பண்ண முடியுமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் அதிகமான எஃபர்ட் போடுங்க. உங்க எல்லாருக்குமே குத்துச்சண்டை வீரர் முகமது அலி பத்தி நல்லா தெரியும் நினைக்கிறேன். அவர்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு புஷ் அப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு முகமது அலி என்ன சொன்னாருன்னா, நான் என்னால ஒரு செட்ல எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் பண்ணவே முடியாது, வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கும் போதுதான் நான் என்னவே ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் 1 2 3 என்ன ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு 15 கவுண்ட் பண்றது, ஒரு 15 புஷ் அப் பண்றது, 15 சிட் அப் பண்றது அப்படின்னு ஒவ்வொரு செட்லயுமே எனக்கு எப்ப வலி ஏற்படுதோ அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சு அதை விட ஒரு 10 15 எக்ஸ்ட்ரா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி உங்க